ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க ராகவனோட வைஃப் தானே? எங்க ராகவன் வரல? இல்ல, ஒரு ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு. ஓ, ஸ்ரீநிதி, வாமா சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். என்னம்மா வந்த உடனே புறப்படுறேங்கிற? பரவாயில்லம்மா, இன்னொரு தடவை பாத்துக்கலாம். சௌந்தர்யா, நான் வரேன். சரி மேடம். வரேன் வாங்க. சார், வரேன். வாங்க. அப்புறம் சார் இங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். கண்டிப்பா சாப்பிடுறேன். பேசிட்டு வந்துடுறேன். பேசுங்க பேசுங்க. ஹலோ. ஏய் துரை, வாடா வாடா வாடா. சீனு, வாழ்த்துக்கள். என்னடா, நீ ஆசைப்பட்ட பொண்ணோடவே கல்யாணம் நடந்துருச்சு, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். என்னடா நீ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு லேட்டா வரலாமா? இல்லப்பா, சீக்கிரமா வந்திருக்க வேண்டிய பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தெரியும், லேட்டா வந்தாலே ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவேன். சௌந்தர்யா, இவன் என் ஃப்ரெண்டு துரை. வணக்கம். ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சோம். அப்புறம் டேய், மாப்பிள்ளத்தோட நீ மட்டும்தான்டா எனக்கு இருக்க. ரொம்ப பசிக்குது, வா ரெண்டு பேரும் ஒண்ணா போய் சாப்பிடுவோம். போலாம், அதுக்கு தானே வந்திருக்கேன். வா. 1 மினிட். நீங்களா சாப்பிட்டீங்களா? தெரியும், நீங்களா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. நீங்களா வீட்டில் போய் சாப்பிட்டுங்க. மாறவே இல்லை. என்னடா, என்னமோ பேசணும்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறிய? என்னாச்சுடா உனக்கு? என்ன விஷயம்னு சொல்லித்தான் தொலையேன். என்னமோ என் மனசுல ஒரு திண்டே இருக்குப்பா. அது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. என்னது புதிர் போடுற மாதிரி பேசுற? என் வாழ்க்கையே புதிர் மாதிரி தானேப்பா இருக்கு. நான் யாருன்னே எனக்கு தெரியல. இந்த நிலைமையில எனக்கும் ஒரு கூக்கம் கல்யாணம் எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியலப்பா. அதனால இது வேண்டாம்ப்பா. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. என்னடா முட்டாள்தனமா பேசுற? கண்ணா, நீ வேற யாரும் இல்லடா, ஏன் பிள்ளை. உனக்கு ஒரு கூக்கும் கல்யாணம் ஆக போற சந்தோஷத்துல ஆத்துல எல்லாரும் இருக்கா. அதையேண்டா கெடுக்க பாக்குற? உங்களை அப்பான்னு கூப்பிடுற உரிமையை நீங்க எனக்கு கொடுத்துருக்கேள். ஆனா உண்மையிலேயே அந்த தகுதி எனக்கு கிடையாதுப்பா. உனக்கு என்ன மூளைகளை கட்டு போயிட்டு தான் என்ன? ஏன் இப்படிலாம் பேசுற? இப்போ என்ன உனக்கு தகுதி குறைஞ்சு போச்சோ? நீ யாருங்கிற உண்மையை நான் சொல்லிருக்க கூடாது, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. பிரச்சனையே அதான்ப்பா. இந்த உண்மை நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ போய் கல்யாணம் பேசலாமா? நாளைக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வரும்போது வீணா குழப்பம் வரும்பா. அதான் வேண்டாம்ப்பா. டேய், இந்த உண்மையை மறைச்சது நான் தானே, அதனால எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாம இரு. என்னப்பா புரியாம பேசுறேள்? நீங்க நான் நன்னா இருக்கணும்னு யோசிக்கிறேள். ஆனா ருக்குவை பத்தி யோசிச்சு பார்த்தேளா? என் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா அவன் மனசு எவ்வளவு சங்கடப்படும். கண்ணா, பத்துட்டே இந்த உண்மை இத்தனை வருஷமா நான் மறைச்சிருக்கேன்டா. அதை விட இது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லையே. அம்மா கிட்ட மட்டும் மறைச்சது பத்தாதாப்பா. இப்போ ருக்கு கிட்ட அவ அம்மா கிட்ட எல்லாம் மறைச்சு இந்த கல்யாணம் நடத்தணுமா? எனக்கு இதுல உடன்பாடு இல்லப்பா. கண்ணா, நீ சின்ன குழந்தைய இருந்ததுலேருந்து நானும் உங்க அம்மாவும் உன்னை தோளில் தாண்டா சுமந்துருக்கோம். ஆனா ருக்கு மனசுல சுமந்துட்டு இருக்காடா. நிச்சயம் உன்னை ஏத்துக்குவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கடா. அதுக்காக குற்ற உணர்ச்சியோட அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? கண்ணா, நீ எந்த தப்பும் பண்ணலடா. தப்பு பண்ணினதுல நான் தான். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தாண்டா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கேன். தயவு செஞ்சதை ஏத்துக்கூடா. ஏன்பா எல்லா தப்புக்கும் நீங்களே பொறுப்பேற்றுக்கிறேன்? நான் உங்க பையனை வந்திருக்க கூடாதுப்பா. பொறுக்கும் போதே செத்துருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. கண்ணா, ஏண்டா இப்படி எல்லாம் பேசி என்ன கொல்ற? கண்ணா, இந்த கல்யாணம் நடக்குங்கிறது விதி இல்லைன்னா இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சிருக்கிற ரங்கநாதன்
இதுக்கு சம்மதிச்சிருப்பானா? டேய், இந்த நல்ல காரியத்தை வச்சு தான் 2 குடும்பமும் ஒன்று சேர போறது. அது உனக்கு பிடிக்கலையா? அப்பா, உண்மையிலே நீ என்ன அப்பான்னு நினைச்சியானா? தயவு செஞ்சு இந்த கல்யாணம் வேண்டாங்கிற வார்த்தையே இனிமே சொல்லாத. இத்தனை நாளா இந்த உசுரை பிடிச்சு வச்சுருக்கிறதே உனக்காகத்தாண்டா. தயவு செஞ்சு எனக்காக இதை ஒத்துக்க மாட்டியா? நேரம் ஆறுது, போலாம் வா. வாடா. ஆர்த்தி, என்னங்க? ஒரு கப் காஃபிமா. காஃபியா? ஆமா. இது டிஃபன் சாப்பிடுற நேரம். அப்பா, புரிஞ்சுடுதா உனக்கு? எனக்கும் நல்ல பசிதான். நீ தான் எதுவும் எடுத்துன்னு வர மாட்டேன்றிய, அதனால தான் சொன்னேன். பசிக்குதா? ஆமா. வேலைக்கு பசிக்குதுல, அதே மாதிரி வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அப்பப்ப அதெல்லாம் வாங்கி வைக்கணும். ஏன், என்னாச்சு? கேஸ் தீந்து போச்சு. சுத்தம். நேத்தே ஃபோன் பண்ணிட்டேன், இன்னும் வரல. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது வீட்டு மேல அக்கறை வேண்டாமா? உங்களை மாதிரி நானும் தானே வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பாவம், நம்ம பொண்டாட்டி வேலைக்கு போறாளே, நாமளும் வீட்டு வேலையை கொஞ்சம் ஷேர் பண்ணி போன்னு தோணாதே? நான் இன்னைக்கு விரதம், நீங்களும் அதே மாதிரி பட்னியா இருங்க. சரி, அப்ப நான் ஒர்க் ஷாப் கிளம்புறேன். நீ ஆபீஸ்க்கு சீக்கிரம் கிளம்பு. அங்க பார், காக்கா வேற கத்தின்னு இருக்கு. நம்ம மாத்துக்கு கண்டிப்பா யாரோ விருந்தாளி வரப்போறா. அதுக்குள்ளேயும் கிளம்பு. அவாக்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன்னு வைய, தப்பாயிடும். சரியா? நான் ரெடி ஆயிட்டேன், ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுறேன். தாத்தா, வாங்க வாங்க வாங்க. வாங்க தாத்தா. சௌக்கியமா இருக்கேடா? சௌக்கியம் தாத்தா, உட்காருங்க. வெரி குட். எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே? வயசான காலத்துல எனக்கு இதுக்குடா பிரச்சனைகளா வரப்போறது. ஆமா. ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க. அம்மா ஆர்த்தி, ஒரு கிளாஸ் தேர்த்தம் கொண்டு வா. சரி. ஆர்த்தி, காஃபி சாப்பிடுங்க தாத்தா. அதெல்லாம் வேணாண்டா, தேர்த்தம் தான் நல்லா இருக்கும் கால வேளையில. குழந்தை, கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. என்ன ஒர்க் ஷாப் வேலையெல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு தாத்தா. கஸ்டமர்ஸ் மனசறிஞ்சு நடந்துக்கணும். என்ன தாத்தா, அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியம். கொண்டா கொண்டா குழந்தை, கொண்டா கொண்டா. ஷியாம், சொல்லுங்க தாத்தா. நாளன்னைக்கு கண்ணனுக்கு பொன் பார்க்க போறோம். ஆமா. ஷியாம், ரங்கநாதன் ருக்குவன் நம்ம கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எப்படியோ சம்மதம் கொடுத்துட்டான். நம்பாத்துல சுந்தரம் முரண்டு பிடிவாதம் பிடிச்சான். அவங்கிட்ட அளவு பேசி அவனையும் கன்வின்ஸ் பண்ணிட்டான். ஷியாம், நாளன்னைக்கு நம்மெல்லாம் ரங்கநாதன் வீட்டுக்கு சம்பிரதாயத்துக்கு பொன் பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா. நீ தாண்டா ஷியாம் வேத்து மனுஷன் மாதிரி ஆயிட்ட. இதுக்கெல்லாம் கூட உன்னை அழைக்க வேண்டியிருக்கு. தாத்தா, நாங்க தனியா இப்படி கஷ்டப்படுறது எதுக்கு? நம்மலாம் ஒரு நாள் ஒன்னா சேர்ந்து இருக்கணும் தான். நீங்க மட்டும் என்ன தாத்தா, இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் வந்தாதான் பேரனோட ஞாபகமே வருது உங்களுக்கு. அது மட்டும் இல்ல ஆர்த்தி, இப்பெல்லாம் ஆத்துல சண்டை வரது இல்ல. அதான் தாத்தாக்கு நம்ம ஞாபகமே வரமாட்டேன்றது. போடா அசட்டு பயலே. கண்ணனுக்கு ருக்குவுக்கு கல்யாணம் நடக்கணும் தானே நானும் பாட்டியும் இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்து அவஸ்தைப்பட்டோம். இனிமே என்னடா எல்லாம் மங்களகரமா நடக்க போறது. இனிமே பேரம்பேத்திகளை கொஞ்சிண்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். சரிதான் பேராண்டி, நாளைக்கு நீங்கள்லாம் கிளம்பி நம்பாத்துக்கு வந்துருங்கோ. நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொன் பார்க்க போவோம். சரி தாத்தா. ஏங்க, அவசரப்படாதீங்க. நம்ம நேரா ருக்குவோட ஆத்துக்கு போயிடலாம். என்னம்மா இப்படி சொல்ற? தாத்தா, நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு. என்னதான் ருக்குவோட அப்பா திருந்திருந்தாலும் நம்ம மனுஷால நேருக்கு நேரு பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் சங்கோஜமா தான் இருக்கும். அவங்க உறவுக்காரங்க நம்மள வரவேற்றா கூட ஏற்கனவே நம்ம 2 குடும்பத்துக்கு இருந்த பகையை வச்சுதான் அவங்க பாப்பாங்க. என்னங்க, நாளன்னைக்கு கார்த்தாலேயே நம்ம ருக்குவோக்காவோட ஆத்துக்கு போயிடலாம். நம்ம ஆத்த மனுஷால் அங்க வரும்போது அந்நாத்த மனுஷாலா நின்னு நாம அவங்கள வரவேற்கணும். அப்பதான் யாருக்கும் எந்த நெருடலும் இருக்காது. அதுவும் இல்லாம அலமும் மம்மிக்கு நிறைய வேலை இருக்கும். நாம அங்க சீக்கிரமா போயிட்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல. அவங்களும் நமக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம்ல. குட், என் மாட்டு பொண்ணு, நீ ஜெயிச்சிட்ட. ஷியாம்,
இத்தனை வருஷம் என் தாம்பத்திய வாழ்க்கையில உன் பாட்டி கூட இந்த மாதிரி ஒரு உருப்படியான யோஜனையை சொன்னதே கிடையாது. டேய் படவா, யூ ஆர் லக்கி. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. இன்னைக்கு தான் மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா வயிற்ற பசிக்கிறதே. அம்மா ஆர்த்தி, சமையல் உள்ளேந்து பிரமாதமான வாசனை எல்லாம் வருது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சமையலோ? ஆமாமா, பயங்கர ஸ்பெஷல். குலாப் ஜான், தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு கறி, பீட்ரூட் கறி, முட்டைகோஸ் கூட்டு, அப்பளம், இன்னும் நிறைய இருக்கு. என்னடா இது ஹோட்டல் மெனு மாதிரி மழை மழை மழைன்னு ஒப்பிக்கிற? பரவாயில்ல, எல்லாம் எடுத்து வை. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சுடுறேன். ஆர்த்தி, ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். என்னமா அது குடுகுடுன்னு வெளியே ஓடுறேன்? வேற எங்க ஹோட்டலுக்கு தான். ஹோட்டலா நினைச்சேன். நமஸ்காரம். அட சம்பந்தியம்மா, வணக்கம், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆமா, பாட்டியும் நீங்களும் ஒண்ணா வந்திருக்கீங்க, அதிசயமா இருக்கு. கண்ணனுக்கு பொன் பார்த்திருக்கோம். முறைப்படி பொன் பார்க்க போறதுக்கு நம்ம மனுஷாலோட போகணும். அதான் உங்களை கூப்பிடலான்னு வந்திருக்கோம். அப்படியா? நல்ல விஷயமாச்சே. பொண்ணு யாரு? வேற யாரு, நமக்கு சொந்தம்தான். சொந்தம்னா? சொந்தம்னா நமக்கு நெருங்கிய உறவு, உங்களுக்கும் தெரிஞ்சவாதான். என்னம்மா ரொம்ப பீடிகை போடுறேன்? சம்மந்தி குழம்பி போயிட்டார். நம்ம ருக்குவை தான் பார்த்திருக்கோம். ஆ, ருக்குவா? என்ன ருக்குவான்னு ஆச்சரியப்படுறேன்? நானும் எங்க ஆத்துக்காரும் ரொம்ப நாளா கண்ட கனவு இப்பதான் நனவாக போறது. எல்லாம் சரி, அவங்க அப்பா எப்படி இதுக்குன்னா இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு கேக்குறேன். ஏன் இப்படி சந்தேகமா கேக்குறேன்? இல்ல, அவரு என்கிட்ட ஓப்பனா சொன்னாரு. என்னன்னு? என்ன சம்பந்தி, தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கண்ணன் இருங்கோ. கண்ணனை பத்தி என்ன சொன்னார்? 10 வயசுல அவன் திருடினதை பத்தி சொன்னாரா? 10 வயசுலயும் அவ குழந்தைகள் தான். அவ பண்ற தப்ப தப்பா பாக்குறது பாக்குறவாளோட தப்பு. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். இப்பதான் நம்ம பக்கத்து நியாயத்தை புரிஞ்சுண்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரே. நாமளும் பழசெல்லாம் மறந்துருவோமே. ஆமாமா. அப்படி பார்த்தா என் மாட்டு பொண்ணு கூட ஒரு காலத்துல வீம்பு பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா? இப்ப நன்னா மாறிட்டாள. இத பாருங்க, மாற்றோங்கிற வார்த்தையை தவிர பாக்கி எல்லாமே லோகத்துல ஒரு நாள் மாறும். அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கப்படாது. சரிதான். ஆனா நான் ரங்கநாதனை மீட் பண்ணப்போ அந்த பழைய விஷயத்தை எல்லாம் சொன்னாரு. அப்படி கோவப்பட்டவரு எப்படி அடங்கி வந்தாருன்னு தான் ஆச்சரியமா இருக்கு. மன்னிக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க பொன் பாக்குற வைபவத்துக்கு வந்தேன்னா அதுவே எங்களுக்கு போதும். ராகவனும் ஸ்ரீநிதியும் வரட்டும். அன்னைக்கு நான் லண்டன்ல ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருந்தாகணும். அதை என்னால மாத்த முடியாது சம்பந்தி. இப்ப வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அதான் நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அது சரி, உங்க பிசினஸ் அப்படி. குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அது போதும். அவங்க கல்யாணத்துக்கு என் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கு சம்பந்தி. என் பொண்ணு வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்தப்போ அதை சரி பண்ணது கண்ணன் தானே. அவரோட நல்ல வாழ்க்கைக்காக நான் ப்ரே பண்ணாம இருப்பேனா? உங்க நல்ல மனசோட அவளை வாழ்த்துனேன்னா அவ நன்னா இருப்பா. ரொம்ப சந்தோஷம். என் பேர் முரளிகண்ணன். நான் நங்கநல்லூர்லேருந்து வரேன். அங்கே ஃப்ளாட் கான்ட்ராக்டர் ஒருத்தர்கிட்ட நான் சப் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் வேணும். அங்கே ஃப்ளோரிங் வேலையெல்லாம் பண்ணணும். வேணுங்கிற டைல்ஸை உங்கள் குடோனில் மார்க் பண்ணிட்டேன். இந்தாங்க செக். மேடம், இந்த அட்ரஸில் டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன சார் இது? நாளைக்கு டேட் போட்டு கொடுத்துருக்கீங்க. இது பாஸ் ஆனதானே டெலிவரி பண்ண முடியும். என்ன மேடம், வெளியில் 40-60 நாள்லாம் கிரெடிட் கொடுக்குறீங்க. ஆனால் நான் ஒரு நாள் தானே டைம் கேட்குறேன். சாரி சார், நாங்கள் கிரெடிட்க்கு சப்ளை பண்ணுறதில்ல. மேடம், உங்கள் எம்டி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அவர்கிட்ட வேணா பேசி பாருங்களேன். நான் நாளைக்கே வேலையை ஆரம்பிக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, எம்டியை கேட்டுட்டு வரேன். ஓகே. சார், மே ஐ கம் இன்? பார்த்தி. சார், நங்கநல்லூர்ல இருந்து மிஸ்டர் முரளிகண்ணன் ஃப்ளோரிங் கான்ட்ராக்டர் வந்திருக்காரு. நாளைக்கு டேட்க்கு செக் கொடுத்துட்டு காலையிலே டெலிவரி வேணும்னு கேக்குறாரு. மிஸ்டர் முரளிகண்ணன் எனக்கு நல்லா தெரியுமே அவரை. அப்படின்னா ஓகே சார். சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லு ஆர்த்தி. நாளைக்கு எனக்கு லீவ் வேணும். ஏ? அது நாளைக்கு எங்க கண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். நானும் என் ஹஸ்பண்டும் போக வேண்டியிருக்கு. கண்ணனா? என் ஹஸ்பண்டோட அண்ணன் சார். ஓ, நல்ல விஷயம்தான். பொண்ணு யாரு? அவங்க மாமா பொண்ணு, பேரு ருக்கு.
எங்க வீட்ல நடந்த சின்ன சின்ன பிரச்சனையால இந்த கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்தது. இப்பதான் நல்லபடியா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு எங்க கண்ணனை மேல உயிரியே வச்சிருக்காங்க. ஓ சரி ஆர்த்தி, நீ லீவ் எடுத்துக்க. எனக்கு ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்கு. யாராவது என்னை தேடி வந்தா இல்லை ஃபோன் பண்ணா அப்புறம் பேச சொல்லு. ஓகே சார். சரி, மிஸ்டர் முரளிக்கண்ணனுக்கு நாளைக்கு டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லு. ம் சரி. வாங்க. அரவிந்த், நடக்கிற விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? எதை சொல்றீங்க? ருக்குவ பொண்ணு கேட்டு கண்ணனும் அவங்க குடும்பமும் அவங்க வீட்டுக்கு போக போறாங்க. என்ன சிரிக்கிற? நான் டென்ஷன்ல பேசிட்டு இருக்கேன். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா, அந்த ரங்கநாதன் என்ன லூசா? எத்தனை பேருக்கு அவன் பொண்ணை நிச்சயம் பண்ணுவான்? முதல்ல உனக்கு, இப்போ கண்ணனுக்கு. கோவப்படாதீங்க. அந்த நிச்சயத்தை பண்ண சொன்னது நான் தான். நீயா? ஏன் இப்படி செஞ்ச? காரணம் இருக்கு. ருக்குவுக்கு சில விஷயங்கள் தெரியணும். என்ன விஷயம்? கண்ணன் யாருங்கிற விஷயம். கண்ணன் சுந்தரத்தோட மகன் இல்லை. அவன் ஒரு அனாதை. உனக்கு எப்படி தெரியும்? ரங்கநாதன் தான் சொன்னார். அன்னைக்கு சுந்தரத்தோட மருமக ராஜா இங்கே வந்தபோது கைகலப்பு நடந்ததில்ல, அதை ரங்கநாதன் பார்த்துருக்காரு. என்கிட்ட கேட்டார், உனக்கும் கண்ணப்பனுக்கும் என்ன உறவுன்னு. நீ என்ன சொன்ன? எங்கள் 2 பேருக்கும் ஒன்றும் உறவு இல்லைன்னு சொல்லிட்டேன். அதை அவர் நம்பிட்டாரா? நம்பிதானே ஆகணும். அதான உண்மை. என்ன சொல்ற நீ? இல்லை, சுந்தரத்துக்கும் கண்ணனுக்கும் எந்த உறவும் இல்லை, அது உண்மைன்னு சொன்னேன். அதோட சுந்தரத்தோட வீட்டில் மருமகளா ருக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னார். எனக்கு என்னமோ இதான் நல்ல சமயம் தோணுச்சு. அதனால் நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க, அன்னைக்கு கண்ணை யாருங்கிற விஷயத்தை போட்டு உடைங்கன்னு சொன்னேன். இது நல்ல ஐடியா தானே? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனால் சுந்தரத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக இருக்கும். கண்ணை அனாதைங்கிற விஷயம் அந்த குடும்பத்தில் சுந்தரத்தை தவிர வேற யாருக்கும் தெரியாது. தெரியும் போது பிரச்சனை வரும், கல்யாணம் நின்று போகும். வெரி குட் அரவிந்த், கரெக்டாக சொன்ன. இவ்வளோ பெரிய உண்மையை சுந்தரம் பத்மஜா கிட்டேருந்து மறைச்சிருக்கான். அது அவளுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா அவளால் தாங்கிக்க முடியாது. அரவிந்த், ரங்கநாதன் சொல்ல போற சின்ன உண்மையினால சுந்தரம் குடும்பத்துல பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. இந்த தடவை அவன் குடும்பம் சிதறி போகும். அவன் செஞ்ச பாவம் அவனை பழி வாங்கியே தீரும். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. இந்த நிச்சயதார்த்தம் அன்னைக்கு இன்னும் சந்தோஷமா இருப்பீங்க.